நமக்கு எவைகள் எல்லாம் உலகத்திலே கிடைத்திருக்கிறதோ அவைகளை கொண்டு நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். உலகத்தில் செல்வம் கிடைத்திருக்கிறதா, இவைகளை கொண்டு அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்துவோம். இல்லை உலகத்திலே ஏழ்மையாக உலகத்திலே வாழ்கிறோமா, இவைகளை கொண்டு நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாக சுவர்க்கத்துக்கு அழைக்கப்படுவோர்களை சொல்லி காட்டினார்கள். செல்வ நிலையில் இருக்கக்கூடிய மனிதர், அதே போன்று வறிய நிலையிலும் அல்லாஹு தாலாவை புகழக்கூடியவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள் என்ற கருத்தை சொல்லி காட்டினார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பு இறைநேசர்களே, உலகத்திலே நாம் சாப்பிடுகிறோம், உலகத்திலே தண்ணீர் குடிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை விடயங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். ஆடை உலகத்திலே அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். இதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். இவைகளை எடுத்துக்கொண்டு நாம் நன்றி செலுத்தாமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் அனைவரையும் கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக உலகத்திலே வாழ வேண்டும். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கவலம் உட்கொண்டு அதற்காக அல்லாஹு தஆலாவை புகழக்கூடிய அடியான், அல்லது ஒரு மிடர் தண்ணீர் பருகி அதற்காக அல்லாஹு தஆலாவை புகழக்கூடிய அடியானை பார்த்து அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் நாம் உலகத்திலே எத்தனை தடவைகள் உண்ணுகிறோம், எத்தனை தடவைகள் பருகுகிறோம், ஆனால் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா இல்லையா என்று நாமே நமது மனதிலே கை வைத்து பார்த்தால் அதிகமான பேர்கள் அதனை மறந்து உலகத்திலே வாழ்கிறார்கள். ஒரு பிடி சாப்பாடு கிடைப்பதும் கூட சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா தந்த பெரிய நியாமத்தாக இருக்கிறது. தாகத்துக்கு தண்ணீர் கிடைப்பதும் அல்லாஹ்வுடைய நியாமத்தாக இருக்கிறது சகோதரர்கள். அதனால் அல்லாஹ்வை அல்லாஹ் தந்த அந்த சாப்பாட்டை தண்ணீரை எடுத்துக்கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோமே, ஆனால் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் நமக்கு கிடைக்கப்பட்ட அனைத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் மாறுவோம். ஆனால் அல்லாஹ் பரக்காத்துகளை வைத்திருக்கிறான்.